guys, welcome to Any Vlogs. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். ஒன் டே ஃபுல்லா பிரேக்ஃபாஸ்ட், பிரஞ்ச், லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் எல்லாமே ப்ளூ கலர்ல சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஓட்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மில்க் ஆட் பண்ணேன். லைட்டா கீழே கொட்டிக்கிச்சு. ப்ளூ கலர் வரணுன்றதுக்காக ப்ளூபெரி ஆட் பண்ணேன். பார்த்தா அது வந்து ஒரு ரெட் கலர்ல தான் இருந்தது. ஸோ அது கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ணா ப்ளூ கலர்ல மாறிடும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல பார்த்து அதை ஆட் பண்ணேன். பார்த்தா அது ரொம்ப ப்ளூ கலர்ல இருந்தது. ஒரே ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன் கைஸ். ஆனா ஏன் இவ்வளவு ப்ளூ கலர்ல இருக்குன்னு தெரியல. கூட கொஞ்சம் நான் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்வீட்னஸ்க்காக ஹனி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் பண்ணவே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ளூ கலர் ஓட்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். குக்கிங் ப்ராசஸ் வந்து நான் காமிச்சிருந்தேன். ப்ளூபெரி கூட வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணா வந்து இந்த கலர் மாறும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி சாப்பிட்டு பார்த்தலாம். டேஸ்ட் வந்து நார்மலா தான் இருக்கு. லைட்டா அந்த ப்ளூபெரியோட புளிப்பு ஃபிளேவர் மட்டும் லைட்டா வருது. மற்றபடி டேஸ்ட் நார்மல் தான். இப்ப டைம் வந்து 11 o'clock. நான் பிரஞ்ச் சாப்பிடலான்னு வந்திருக்கேன். பேஸ் ரேபிட் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ எலக்ட்ரோலைட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து நோ ஆடட் சுகர். அப்புறம் காட்டன் கேண்டி ஃபிளேவர்ட் ஐஸ்கிரீம், ப்ளூ கலர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன் கைஸ். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். நான் வாங்கி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அதனால லைட்டா மெல்ட் ஆயிடுச்சு. உள்ள நட்ஸ் எல்லாம் இருக்கு. ப்ளூ பேஸ் எலக்ட்ரோலைட்ஸ். இதுல ஏன் இவ்வளவு காலியா இருக்குன்னு பாக்காதீங்க. எங்க வீட்டுல சிலர் வந்து எடுத்து குடிச்சிட்டாங்க. என்னை விட அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. ப்ளூ கலர்ல ஒரு ட்ரிங்க பார்த்தோம். நல்லதான். ஓஆர்எஸ்எல் ஜூஸ் மாதிரி இருக்கு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு க்ரீமி கார்லிக் எக் ரைஸ் தான் செய்யலான்னு இருந்தேன். எக் பாயில் பண்ணிட்டு எக்கோட ஒயிட்ஸை மட்டும் மிக்சியில ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் சால்ட் அண்ட் மில்க் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் போட்டுட்டு கொரியாண்டர், கார்லிக், அப்புறம் கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிட்டு லைட்டா டாஸ் பண்ணிட்டு அது கூட வந்து எக் யோக்ஸை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க ரைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ப்ளூ கலர்ல வரணுன்றதுக்காக நான் சங்குப்பூ எடுத்திருக்கேன். சங்குப்பூ பாயில் பண்ணிட்டு அந்த வாட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் எக் பாயில் பண்ணி மில்க் கூட வந்து அரைச்சு வச்சிருந்தோம்ல, அது கூட இதோட ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் நான். 2 ஸ்பூன்லயே வந்து நல்லா ப்ளூ கலர்ல வந்துருச்சு. ஸோ அதை வந்து அந்த ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த க்ரீமை வந்து அந்த ரைஸ்ல போர் பண்ணிட்டு ஒரு 1 மினிட்க்கு குக் பண்ணோம்னா ரெடி. இதான் வந்து கிரீமி எக் ரைஸ். டயட் இருக்கவங்க எல்லாம் வந்து உங்க இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் வந்து உங்களை மீட் பண்றேன். இப்ப நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்காக உட்காந்துருக்கேன். ப்ளூபெரி ஃபிளேவர் சென்டர் சாக்லேட் வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ளூ கலர்ல இருக்குமான்னு தெரியல. சோ ஆல்டர்னேட்டிவ்காக ப்ளூபெரிஸ், ஃப்ரோசன் ப்ளூபெரிஸ் வாங்கியிருக்கேன். இது இல்லாம ப்ளூபெரி யோகட். ஈவினிங் ஃபுல்லாமே வந்து ப்ளூபெரிஸ் தான் சாப்பிடுவோம்.
இது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காகவே நான் இது இருக்கேன். கட்டிக்கிட்டே இருக்கு. இதையும் போட்டிடலாம். ப்ளூபெர்ரி டேஸ்ட் ரொம்ப மைல்டா தான் வந்து ஒரிஜினல் ப்ளூபெர்ரி. பார்க்க நாகப்பழம் மாதிரி இருக்கு. நைட் டின்னருக்கு ப்ளூ சாஸ் சிக்கன் ஸ்பெகட்டி தான் செய்ய போறோம். அதுக்காக நான் 100 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட நமக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஒரு பேன்ல ஆயில் பிரஷ் பண்ணிட்டு அந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா குக் பண்ணிக்கணும். குக் பண்ணிட்டு அதை ஓரமா வச்சிடணும். நான் வீட் ஸ்பெகட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சால்ட் ஆயில் போட்டு அதுல வந்து கொஞ்சம் பாயில் பண்ண வைக்கணும். 8 to 9 மினிட்ஸ் பாயில் பண்ண வச்சிருக்கேன் நான். ஆஃப்டர்நூன் லஞ்ச் அப்போ பியூரிஃபை பண்ண அந்த சங்குப்பூவோட வாட்டரையும் நான் மில்க்ல ஆட் பண்ணி ஒரு பேன்ல அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் வீட் ஃபிளார், ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன் திக்னஸ்க்காக. கொஞ்சம் திக்காகி வந்ததும் ஆரிகேனோ ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டா பாயில் ஆகி வந்ததும் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பெகட்டி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீஸ் நான் கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு ஆரிகேனோ ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நைட் டின்னருக்கு நான் வந்து அந்த சங்குப்பூ ஆட் பண்ணி அந்த பியூரி எடுத்து ஸ்பெகட்டி சிக்கன் ஸ்பெகட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறேன். நம்ம கிரீமியா சூப்பரா இருக்கும். ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்ச் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு அடுத்து என்ன கலர் சேலஞ்ச் பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.